ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வடகம் போடலான் இருக்கேன், வத்தல் போடலான் இருக்கேன், ரவை வச்சு போடலான் இருக்கேன். இதுக்கு வெயிலே வேண்டாங்க, வெளியே தான் போடணும்னு இல்லை, வீட்டில் ஃபேன் காற்றுலேயே போடலாம். ஒரு டம்ளர் போட்டாவே நமக்கு ஒரு மாதத்துக்கு அளவுக்கு ஓரளவுக்கு கிடைக்கும். ஈஸியாக சிம்பிளாக போடலாங்க. ரவை வச்சு சட்டுன்னு பண்ணிடலாம். இது காலையில் போட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சிட்டிங்கனாவே சாயந்தரத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ஒரு நாள் கொஞ்சம் வெயிலில் காய வச்சிங்கன்னா போதும். வெயில் இருந்தால் காய வைங்க, இல்லைன்னா 2 நாள் ஃபேன்லேயே நல்லா காய வச்சுக்கலாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு, அப்புறம் வந்து வெளியே போட முடியாத இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸிங்க. சிம்பிளாக செஞ்சிடலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம். நாமளே செய்கிறதால சுத்தமாகவும் சுகாதாரமும் செய்யலாம், அட்டகாசமாகவும் இருக்குங்க. இந்த ரவை வடகம் வந்து வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய வெரைட்டியாக செய்யலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாட்டில் வத்தல் போட்டிருந்தேன். அந்த வீடியோ நல்லாவே ஒரு 25,000 பேருக்கு மேலே பார்த்தாங்க. நல்லாவே போச்சு. அது வேணும்னா நான் லிங்க் இதில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நைட்டு காலையில் செய்கிறது, ஏன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் முடியாது இல்லைங்களா, அதனால் இது வந்து சட்டுன்னு செய்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேங்க. மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் நிறைய ரவை எடுத்திருக்கேன். வெள்ளை ரவை தாங்க, வறுக்க வேண்டியது இல்லைங்க, அப்படியே போட்டுக்கலாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1/4 டம்ளர் கொஞ்சமாக மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. இதை 2யும் ஒன்றா கலந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. நல்லா பவுட்ரு அடிச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துக்கணுங்க. இப்போ இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கனமான பாத்திரம் வேணும். நான் வந்து குக்கர் வச்சுருக்கேங்க, ஸ்டீல் குக்கர் வச்சுருக்கேன், நல்லா கனமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேங்க. 1 டம்ளர் ரவைக்கு நான் 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அப்படியே நீங்கள் தண்ணி பத்தலை அப்படின்னு பயப்பட வேண்டாங்க. பக்கத்து அடுப்பில் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களுக்கு பயமாக இருக்கும், பத்தலை கெட்டியாகிடுன்னு, அந்த கவலையே வேண்டாங்க. நம்ம தண்ணி பத்தலைன்னா கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் மிக்ஸி ஜார்லேயே அந்த பவுடரோட பச்சை தண்ணி தாங்க விட்டு நல்லா லிக்விடாக கலந்துருக்கேன். பாருங்கள், தண்ணியாக கலந்துக்கலாம். அடியில் ஜவ்வரிசி பிடிச்சிருக்கும், அதனால் நான் கலந்துட்டு இப்போ கொதிச்சிட்ருக்குங்க தண்ணி. இதில் நம்ம அந்த ரவையும் ஜவ்வரிசி மாவும் ஒன்றா விட்டுக்கலாங்க. கைவிடாமல் கிளறுங்க, சிம்மில் வச்சுக்கோங்க, கொஞ்சம் அடி பிடிச்சிரும். இப்போ தண்ணியாக இருக்குங்க. நான் ஊற்றிருக்கிற தண்ணி கரெக்டாக இருக்குது. ஒரு 7 டம்ளர் தண்ணி பிடிச்சிருக்குது. நீங்கள் வேணால் பக்கத்து அடுப்பில் 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் பயம் வேண்டாம். இப்போ பாருங்கள், கொதிச்சிட்டு இருக்குது. நான் ஃபுல்லாக வழியுதுன்ட்டு கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த பதம் வந்துச்சுங்க. நம்ம கஞ்சி குடிப்போம் இல்லைங்களா, டம்ளரில் கஞ்சி குடிக்கிற அளவுக்கு பதம் வந்தோடனே மல்லித்தழை போட்டுக்கலாங்க, உப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் நிறைய ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவை பல்ஸ் விட்டு போட்டிருக்கேங்க. அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. சூப்பரான ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. ஸ்பூனில் ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். பெருங்காயத்தூள் போட்டிருக்கேங்க. இதை கொஞ்சம் 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஒரு கப்பில் மாற்றிட்டு, நம்ம வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி இருந்தால் ஒரு துணியை, ஒரு வேஸ்ட்டு ஏதாவது ஈரம் பண்ணி போட்டு டேபிள் மேலேயோ கீழேயோ போட்டுக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் வாசலில் இடம் இருக்குது, நான் ஒரு கட்டில் போட்டு அதில் காட்டன் துணி தாங்க இருக்குது, கவர். நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட் இருந்துச்சுன்னா அதில் போட்டிங்கன்னா அட்டகாசமாக வந்துடுங்க, ஒட்டவே ஒட்டாது. நம்ம துணியிலலாம் போட்டோம்னா தண்ணி தெளித்து தான் எடுக்கணும். இப்போ கொஞ்சம் எடுத்து ஆற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வெயிலில் போய் எடுக்க முடியல, வீடியோ எடுக்க முடியல, அதனால் நான் எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு உங்களுக்கு காட்டலான்ட்டு தான் பண்ணியிருக்கேன். ஒரு கட்டில் போட்டு அந்த கட்டில் மேலே துணி போட்டு ஒரு கரண்டியில் விட்டுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பளம் மாதிரி வருங்க. நான் பெருசாக போட்டேன், ஒரு 4 போட்டால் கூட 4 அப்பளம் மாதிரி வந்துக்குங்க. உங்களுக்கு வேணால் குட்டி குட்டியாக போட்டுக்குங்க, சூப்பராக இருக்குங்க. இது ஒரே நாளில் காஞ்சிரும், அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது பார்த்திங்களா, ஒரே நல்லா காஞ்சிரும். நான் காஞ்சோடனே காட்டுறேங்க. ஏற்கனவே நான் சாப்பாட்டு வத்தல் போட்டிருக்கேன், நிறைய வத்தல் போட்டிருக்கேங்க, அந்த வீடியோலாம் இருக்குது, வேணால் போய் பாருங்கள். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம திருப்பி போட்டு ஒரு தண்ணி நல்லா தெளித்து விட்டுட்டு
எடுத்தோம்னா வந்துருங்க. எடுத்துட்டு நம்ம மறுபடியும் காய வைக்கணும். ஏன்னா தண்ணி தெளிச்சு எடுத்திருக்கேன் இல்லைங்களா? குப்புற திருப்பி வச்சு தண்ணி தெளிக்கணுங்க. தண்ணி தெளிச்சு காய வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்ப காய வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க. ஒரு டப்பால போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வந்து தனியா வச்சிருக்கேன். இப்ப பொரிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பொரிச்சு காட்டுறேன். ஒரு 2, 3 பொரிச்சு காட்டுறேன். 1 போட்டாவே ஒரு அப்பளம் மாதிரி வருங்க. அந்த அளவுக்கு இருக்கு. மீதி கொஞ்சம் எடுத்து அப்படியே காய வச்சுட்டே இருக்கேன். கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன் உள்ள. உங்களுக்கு பொரிச்சு காமிச்சிட்டு, அப்புறமா நம்ம ஒண்ணா காய வச்சுக்கலான்ட்டு. ஒரு 2 நாள்லயே காஞ்சிருச்சுங்க. நீங்க வந்து வெயில் இல்ல, இடம் இல்லன்னுலாம் இது பண்ணாதீங்க. வீட்டுக்குள்ளேயே 2 நாள் காஞ்சாவே காஞ்சிருங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஒண்ணு போட்டு காட்டுறேன் பாருங்க. நல்லா பெருசா மொறு மொறுன்னு நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு, ரசத்துக்கு இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையா இருக்குங்க. காரசாரமாவும் இருக்கு. நான் கொஞ்சம் காரமாவே போட்டிருக்கேன். நீங்க வேணா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இன்னொன்னு கூட பொரிச்சு காட்டுறேன் பாருங்க. சூப்பரா அட்டகாசமா ரவையிலேயே நம்ம வத்தல் போட்டாச்சுங்க. வடகம்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க.